ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக களியும் மட்டன் குழம்பும் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். களிக்காக ஒரு கப் உடச்ச அரிசியை ஊற வச்சுட்டு ஒரு ½ hour ஊறினதுமே ஒரு கப் ரைஸ்க்கு 6 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு கப் ரைஸ்க்காக 1.5 கப் ராகி பவுடரை எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விசில் வந்ததுமே வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ராகி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கிண்டாமல் அப்படியே விட்டுடணும். அது நல்லா பாயில் ஆகி வரும்போது நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதுவாக பவுடர் நல்லா உள்ளே இழுத்துக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஆட் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். ரவுண்டாக சின்ன பாலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பெருசாகவும் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மட்டன் குழம்பு செஞ்சுருந்தோம், சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த மட்டன் குழம்பு ரெசிபியும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு அவர் சேனல் அண்ட் டூ சப்ஸ்கிரைப்.